ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன பண்ண போகிறோன்னா பானிபூரி பண்ண போகிறோம். பண்ணுவோமா? ஆல்ரெடி ஒரு ஐட்டம்ஸ் போட்டுட்டாங்க. என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னா 2 கப்பு ரவை, வேறு என்னமா சொல்லுங்கள், 2 ஸ்பூன் மைதாவும் உப்பும் போட்டிருக்காங்க. இது எதுக்கு ரெடி பண்ணுறீங்க? அந்த பூரி செய்கிறதுக்கு தானே. ஸோ அம்மா அதை போட்டு பிசைஞ்சிட்ருக்காங்க. இது பானிபூரி இருக்குல்ல, அது ரெடி பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்களா, நல்லா போட்டு விரவிட்டுருக்காங்க. பார்த்தீங்களா, விரவிட்டுருக்காங்கன்னு சொன்னேன்னா நல்லா நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. பார்த்தீங்களா, சப்பாத்தி பதத்துக்கு இந்த மாவை நம்ம என்ன பண்ணிட்டோம், பிசைஞ்சு வச்சாச்சு. பாருங்கள், பிசைஞ்சு வச்சாச்சு. பானி தண்ணி ரெடி பண்ணதுக்கு மல்லி இலை புதினா எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படிதான் ஒன்று ஒன்றா அப்படியே எடுத்து அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. செடி தூக்கி வச்சாச்சு. நல்லா காம்போடு போடாமல் நல்லா நீட்டாக அழகாக பிரித்து போட்டுருங்கன்னு. இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ இதை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சாச்சு. இது மல்லி புதினா ரெண்டையும் கழுவி எடுத்து வச்சாச்சு பாருங்கள். அடுத்து பச்சை மிளகா, இஞ்சி, இப்போ இது எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அம்மா அரைக்கட்டும், நான் உங்களுக்கு இன்னொன்று காட்டித்தரேன். பாருங்கள், போட்டுட்ருக்காங்க. அதுவும் அதில் போடணும். அம்மா அரைச்சிட்டு வரட்டு, நான் உங்களுக்கு காணிச்சு தரேன் ஒன்று. ஸோ ஈவினிங் டைம் பார்த்தீங்களா, அம்மா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்களா, நல்லா அழகாக விளக்கேற்றி பூஜை பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த செம்பருத்திலாம் கீழே செடியிலேருந்து தான் பறிச்சிட்டு வந்திருக்காங்க. சுண்டல் பார்த்தீங்களா, சுண்டல் செஞ்சு வச்சுருக்காங்க. சாமிக்கு மட்டும்தானா, நம்ம சாப்பிட்ருவோம்ல, அதனால் நமக்கெலாம் செய்யலை, சாமிக்கு மட்டும் தான் செஞ்சு வச்சுருக்காங்க. பால் எடுத்து வச்சுருக்காங்க. விளக்கேற்றிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அங்கே வெளியே நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. சரி, நான் அன்றைக்கே சொன்னேன்ல பானிபூரி கேட்டேன், பண்ணி கொடுக்கல அப்படின்னு. இன்றைக்கி அதனால் கடையில் போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பானிபூரிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வெளியே நல்லா மழை பெஞ்சிட்டு காட்டுறேன். நல்ல மழை பெய்யுது. இருட்டாக இருக்குது, நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. அதை பார்த்தாச்சு. ஸோ இப்போ நேரத்துக்கு அரைச்சிருப்பாங்க, வாங்க போய் பார்ப்போம். அரைச்சாச்சா? ஆல்ரெடி அரைச்சாச்சு போல். சாறு எடுத்துட்ருக்காங்க பாருங்கள். வா, இந்த முழு மிளகாய் மரசு முழுசாக கிடக்கு. நல்லா பிழிஞ்சு விட்டு தண்ணி எடுத்துட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து புளி கரைச்சி ஊற்ற போகிறாங்க. ஊற்றியாச்சு. அடுத்து லெமனையும் நல்லா பிழிஞ்சு விட்டாச்சு. அடுத்து மிளகு பொடி அப்படியே தூவி விட்டாச்சு. அப்புறம் உப்பு. இப்போ இந்த தண்ணி இன்னொரு தடவை வடிகட்டிக்கலாம். அப்புறம் தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், பானி தண்ணி ரெடி ஆயாச்சு. இப்போ அடுத்து கிழங்கு ரெடி பண்ணலாம். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணலாம்.
இப்போ உருளைக்கிழங்கு வந்து அவிச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு அம்மா. இப்போ அடுத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சதெல்லாம் இதில் போடுறாங்க. அடுத்து கொத்தமல்லி, பச்சை மிளகா, கொஞ்சமாக லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டாச்சு. லெமன் கொஞ்சம் பிழிஞ்சா போதும். அப்புறம் மிளகு பொடி கொஞ்சம், அப்புறம் வத்தப்பொடி, நல்லா போட்டு இப்போ பிசைய போகிறோம். பெசன்னு பிசைஞ்சாச்சு. வத்தப்பொடி பத்தலையாம்மா, இப்போ போட போகிறாங்க. திரும்பவும் பாருங்க, வா கண்ணுக்கு ஏறுது. அவ்வளோதாங்க, ரெடி பண்ணி வச்சாச்சு. தண்ணி ரெடியாகிடுச்சு. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு தண்ணி ரெடியாச்சு. சைடு கேப்பில் ரெடி ஆயிடுச்சு. சைடு கேப்பில் நான் இதையும் தூக்கிட்டு வந்து இப்போ நான் அதை சாப்பிட்டுட்டே உங்கள்கிட்ட நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ அடுத்து அந்த அம்மா பூரி ரெடி பண்ண போகிறாங்க, அதையும் நான் காமிச்சு தரேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா பூரி வந்து வெளியே வாங்கி தான் நாங்கள் இந்த ரசமும் உருளைக்கிழங்கும் வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு பூரி வந்து வெளியே வாங்கிட்டு தான் சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து பூரியவே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் அதை ஃபஸ்ட் டைமாக ப்ரிப்பேர் பண்ணோம். பட் அது ஓரளவுக்கு வந்துருச்சு. அம்மா பண்ணிகிட்ருக்காங்க, காட்டுறேன். நல்லா ஃபோர்ஸாக கொடுத்து தேய்க்கணுமாம்மா, ரொம்ப ஃபோர்ஸாக கொடுத்து தேய்ச்சிட்ருக்காங்க. எப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட்டு நல்லாவே வந்துருச்சு. பார்த்தீங்களா, அந்த ஷேப்பில் நல்லா வந்துருச்சு. ரொம்ப ஃபோர்ஸாக தைச்சதுனால கைவலியே வந்துருச்சு அம்மாவுக்கு. ஷேப்புக்கு எடுத்துகிட்ருக்காங்க பாருங்கள். அம்மா சொன்னாங்க இது எப்படி வருமோ அப்படி சொல்லி சொன்னாங்க. அது வந்த பிறகு சக்ஸஸ் ஆமா. ஆனால் நான் சொன்னேன் அது பொரிச்சு நல்லா பஃப்னு வரணும்ல, அப்போ தான் சக்ஸஸ் அப்படின்னு சொன்னேன்னா. அழகாக வந்துச்சு. இப்போ மீதி இருக்கிறதுல நான் உருண்டை பிடிச்சி போட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மாவை உருட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. பார்த்தீங்களா, இப்படி பீஸ் பீஸாக இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ நான் அடுத்து பூரி போட்டு நான் காட்டுறேன். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பூரி எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. இது நான் உடச்சி பார்த்தேன், நல்லா வந்திருக்கு பாருங்கள். உருளைக்கிழங்கு தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிடலாம். சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லணுன்னே. இருக்கா? ஓகே. நல்லா இருக்கு. நான் சொன்னேன்லங்க 10 நாள் கழிச்சு செஞ்சு தருவாங்கன்னு கேசரி அன்னைக்கு. அதே மாதிரி இன்னைக்கு பானிபூரி செஞ்சு தந்தாச்சு. ஓகே, பை பாய்.